என்ன என்ன கிறிஸ்துரா சொன்னீங்க? ஸ்பெல்லிங் வந்து மேட்ப்ளாட்டிப் அப்படி வருது. கரெக்டா? மேட்புல் மேட்புளாட் லிப் ஓகே. மேட்புளாட் லிப் ம். மேட்புளாட் ஓகே. லிப்னு சொல்லுவோம், சரிங்களா? ஓகே ஓகே சார். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கா? இல்லை சார் நான் கேட்டேன் வந்து வருதுங்க. மேட்புளாட் லிப், ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த மேப்ல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நம்பையில ஃபில்டர்னா என்னன்ற ஒரு கான்செப்ட் பார்த்து போயிடுவோம், சரிங்களா? ஓகே. ஓகே. ஃபில்டரிங் அப்படின்னா செலக்டிங் ஒன்லி த டேட்டா த சாட்டிஸ்ஃபைஸ் கண்டிஷன்ஸ். எனக்கு கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இப்போ எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிள்ஸ் விஎஸ் கோட் எடுத்துக்குவோம், சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, விஎஸ் கோட் சுவாகதா கிறிஸ்தராஜ். ஷோபல் சார். சரி, ஓகே. இதெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆ, இதை தான் சொல்லுங்க நம்ம என்ன சார். பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ம். ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே. மேப்ளாட் மேப் டாட் பிஒய் அப்படின்ற ஒரு ஃபைலு. இந்த ஃபைலில் ஓகே. என்ன பண்ணா ஜஸ்ட் பண்ண அரே மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ம். இதில் பாருங்க, இம்போர்ட் நம்பையர்ஸ் மார்க்ஸில் என்ன பண்ணிருக்கேன்னா என்பி டாட் அரே அப்படின்றதுல ம். ம். 35 60 75 40 19 இருக்கு, ஓகேவா? ஆமாம் சார். இதில் என்ன பண்ணா, இதில் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா மார்க்ஸ்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு, ஓகேவா? ஆமாம் சார். ஆமாம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் வேரியபிளில் அந்த ம். மார்க்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்ஸில் ம். எனக்கு ம். 50க்கு மேலே உள்ள மார்க்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறோம், ஓகேவா? ஓகே சார். கண்டிஷன் யூஸ் பண்ணி இதை தான் என்ன பண்ணா புரியுது. 50க்கு மேலேனா என்னென்ன வரும்? 60 வரும், 50 மேலே 75 90 மட்டும் 75 தான் வரும், ஓகேவா? 90 வரும். இதை ஆமாம். தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபில்டர் கான்செப்ட்னு சொல்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே வரணும், இப்போ இது ஒரு ஃபில்டர் கான்செப்ட் தானே, இதுக்கு மேலே வரணுன்றது ஆமாம் சார். எடுத்துகிட்டு வந்து எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும், ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ம். சார் இப்போ இந்த ரிஸ்க் ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். எனக்கு அவுட்புட் வந்துருச்சா? வந்துச்சு சார். 60 75 19 வந்துருச்சா? 90. ஆ. ஆமாம் சார். இப்படிதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ம். இந்த ஃபில்டர் கான்செப்டை ஒர்க் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ம். okay. இந்த வாட் இஸ் ஃபில்டரிங் மட்டும் என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. பிபிடி ஆகுதா? ஷோபல் சார். ஓகே, இது மட்டும் ஓகே சார், எடுத்தாச்சு. ஓகே, எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே, ஓகே. ஆமா, நெக்ஸ்ட் என்ன எடுத்தாச்சு. அப்படின்னா மேட்ப்ளாட்லிப், சார் இங்க நாய்ஸ் அதான் சவுண்ட் கேக்குதுங்களா? புரியல. இங்க நாய்ஸ் சவுண்ட் கேக்குதான்றாங்க. இல்லை இல்லை, எதுவும் கேட்கலையே. ஓகே சார். ஓகே சார். என்னாச்சு? கொஞ்சம் அவுட்ல இருக்குது, அதான் கேட்டேன். இல்ல இல்ல இல்ல, நான் கொஞ்சம் வீட்டுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரூம்ல இருந்தேன், இப்போ கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் வந்து. ஓ, அதான் சார், நான் வந்து நேட்டிவ் வந்து சார், நேட்டிவ் வந்து விழுப்புரம் வந்து. ஓகே. இங்க நான் வந்து சென்னைக்கு வந்து நான் தங்கி வேலை பார்த்துருக்கேன் சார். அந்த இப்போதைக்கு வந்து வேலை கேட்டுக்க வேலை கிடைக்கலன்ட்டு ஆ, இப்போதைக்கு வந்து டொமோட்டோக்கு பார்த்தீங்களா, புரியல. டொமோட்டோ ஃபுட் டெலிவரி, எங்கே? ஆ, டெலிவரி இருக்குல்ல. ஆமா. இப்போதைக்கு அதான் வந்து நான் வந்து ஃபுல்லா ட்ரை பண்றேன் வந்து. இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் வந்து. ஓ, ஆஹ் அதுக்கு தான் வந்து இங்க நான் ஸ்டே பண்ற சென்னை லொகேஷன் வந்து ஃபுல்லா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து. அங்க ஓகே. உள்ள பில்டிங்குள்ள போனாலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்னல் கிடைக்காது வந்து. அதுதான் கொஞ்சம் வெளியே உட்காந்து இப்போ. ஓகே, ஓகே, ஓகே கிருஷ்ணராஜ், பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சவுண்ட் கிளியராகவே கேட்குது, பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ என்ன மல்டிபிள் ஃபில்டரிங்னு ஒரு கான்செப்ட், சரிங்களா? ஓகே சார். மல்டிபிள் ஃபில்டரிங்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு ம். ஃபில்டரிங் தான் பார்த்தோம். எனக்கு என்ன பண்ணா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ண போறோம், சரிங்களா? ஓகே ஓகே. என்ன அப்படின்னா மல்டிபிள் ஃபில்டரிங் அப்படின்னா ம். மல்டிபிள் ஃபில்டரிங். ஓகே, எனக்கு மார்க்ஸ்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? அதே ஆமாம் சார். தான் மார்க்ஸ்ன்ற ம். வேரியபிள் என்னன்னா 35 60 75 40 அது 90 இருக்கு, ஓகேவா? ஆமாம் சார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா 50க்கு மேல இருக்குன்றது ஒரு கண்டிஷன் வச்சிருந்தோம். ஆமாம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 50க்கு மேலனா எனக்கு ம். எந்தெந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வரும்? 60 வரும், 75 வரும், 90 வருமா?
ஆமாம் சார். இப்போ 50க்கு மேல ம் இருக்கணும் அண்டு ம் 80க்கு ம். கீழே இருக்கணும். அண்ட் ஆப்ரேட் யூஸ் பண்ணோம்னா ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். ஓகேவா? ஓகே. எனக்கு மார்க்ஸ் 50க்கு மேல இருக்கணும், இது ம் 80க்கு கீழே இருக்கணும். ஓகே புரியுது? ஓகே. அப்ப எந்தெந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வரும்? 60யும் 75 மட்டும் தான் எடுத்துட்டு வரும், 90 வராது. ஓகேவா? ஆமாம் சார். இதை தான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி என்னன்னா ஃபில்டர் பண்றத ம் மல்டிபிள் ஃபில்டரிங் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே, சேவ் பண்ணி ரன் பண்றேன். அவுட்புட் ஓகே பாருங்க, சார். 60 75 மட்டும் வருதா? சார் விஎஸ் கோட் ஷோ ஆகல. ஓ, சாரி. ஓகே, அவுட்புட் ஆகுதா? ஓகே சார், ஷோ ஆகுது. சரி, ஓகே. என்ன அப்படின்னா ம் மல்டிபிள் ஃபில்டரிங் அப்படின்னா மார்க்ஸில் நம்ம 35 ம் 60 75 40 90 இருக்கா? ஆமாம் சார். இதில் ரிசல்ட்டில் என்ன பண்ணோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி மார்க் 50க்கு ம் மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் மட்டும் தான் வச்சுருந்தோம். ஆமாம் சார். 50க்கு மேலேனா 60 வரும், 75 வரும், 90 வருமா? ஆமாம் சார். ஆமாம். அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு என்ன கண்டிஷன் வச்சுருக்கோம் தான். அப்படின்னா 50க்கு ம் மேலே இருக்கணும், 80க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எயிட்டிக்கு எனக்கு இருக்கணும். 90 வராது, ம் 60யும் ம் 75 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இதை தான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறோம், அதாவது மல்டிபிள் ஃபில்டரிங் சொல்கிறோம். புரியுதா? ஓகே சார். புரியுது ஓகே. சார். இதில் வந்து சார் சார் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுமா, இல்லை வந்து இப்போ கேபிட்டல் லெட்ரு ஸ்ட்ரிங்கும் வந்து பார்க்கலாங்களா? ஸ்ட்ரிங்கு எல்லாமே பார்க்கலாம். இது ஓகே சார். நம்பையை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன்ஸ் தான் மேட்ரு. அது எனக்கு என்னன்னா ஒரு நியூமரிக்கல் கால்குலேஷன், நம்பர் கால்குலேஷன்ஸ்க்காக தான் நம்ம இதை ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? ஆமாம் ஆமாம் ஓகே. ஆமாம். ஆ ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா இப்போதான் ம் என்னன்னா நம்பை பார்த்துருவோம், நம்பை ஃபில்டரிங் ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேட்லாலிப் பார்க்க ம் போறோம். சரிங்களா? ஓகே சார். மேட்லாலிப்ல ம் வாட் இஸ் சார்ட்டிங், அதே மாதிரி இந்த இதுல அதாவது இந்த நம்பையில் அசெண்டிங் டிசெண்டிங்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஓகே சார். அசெண்டிங் டிசெண்டிங்னு ஒன்று இருக்கு. இந்த அசெண்டிங் ஓகே. டிசெண்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா? பிபிடி ஸ்வாகுதா? ஷோ ஆகுது சார். ஓகே. இதெல்லாம் இன்டர்வியூஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? அப்படிங்களா? அசெண்டிங்னா ஓகே. என்ன, டிசெண்டிங்னா என்ன ஆ அப்படின்றத இன்டர்வியூஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். நம்ம அரேயை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே ஓகே சார். இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்? சர்ட்டின்ற ஒரு மெத்தட். ம் ஓகேவா? ஓகே. ஓகே. 13. ம் ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ம் அசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங். இப்போ எனக்கு என்ன பண்ணா நம்பர்ஸ்ல பாருங்களேன், ம் என்பிடாட் அரே 5, 2, 8, 1, 9. அதாவது ஒரு மாதிரி சார் வி டிசெண்டிங்கா ஸ்கோர் இருக்கா? ஷோ ஆகல. சார் வி ஸ்கோர் ஷோ ஆகல. ஓகே, விஎஸ் கூட ஆகுதா? ஷோ ஆகுது சார். ஓகே, இப்போ என்னன்னா நம்பர்ஸ்ல ம் 5, ஆ 2, 8, 1, 9 இருக்கா? ஆமாம் சார். இந்த வேல்யூஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆர்டரா டிசெண்டிங்காகவும் இல்லை, அசெண்டிங் ஆர்டராகவும் இல்லை. அப்படின்றது ஆமாம் சார். என்ன பண்ணா ஒரு வேல்யூஸ் கண்ணா பின்னாடி இருக்கா? ஆமாம் ஆமாம். அதுதான் என்ன பண்றோம் அப்படின்னா என்பி டாட், ம் இது வந்து நம்பர்ஸ்ன்ற வேரியபிள் இருக்கு. இப்போ என்ன பண்ணா என்பி டாட் சர்ட், இந்த சர்ட்ன்றதா என்ன பண்ணணும்னா இது அசெண்டிங் ஆர்டரா மாத்தும். ஓகேவா? ஓகே ஓகே. சர்ட்ன்ற மெத்தட் நம்பர்ஸ் மாத்தும். இப்போ நம்ம இதை சேவ் ம் பண்ணி ரன் பண்றோம், பிரிண்டர்ல கொடுத்துரும். இப்போ பாருங்க 1 2 5 8 9 இருக்கா? ஆமாம் சார். கரெக்டாக அசெண்டிங் வந்திருக்கு. ஆர்டரா இருக்கா? ஆமாம் ஆமாம். புரியுதா? புரியுது சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர். ம் டிசெண்டிங் ஆர்டர் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்ப்போம். ம் இதே தான், அதே அசெண்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா ம் நம்ம இதே அசெண்டிங் அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆயிருமா? ரிவர்ஸில் பாருங்க, கொடுத்தா. ம் அதாவது இதே அசெண்டிங் ஆர்டர் தான். ஓகேவா? ஓகே இதே ஓகே. அசெண்டிங் ஆர்டரை இதே அப்படியே ரிவர்ஸ் திருப்பி கொடுத்தோம்னா டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி இருமா? ஆமாம் சார், வரும். ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ம் 5, 2, 8, 9 அதே வேல்யூஸ் இருக்கு நமக்கு. ஓகே. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்லைஸ் ம் மெத்தட்ஸ் இருக்குல்ல, ஆமாம் சார். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஓகே நான் ரன் ம் பண்றேன். ம் எனக்கு அப்படியே டிசெண்டிங் ஆர்டர் வந்துருச்சா? ஆமாம் சார். இது என்ன பண்ணும் அப்படின்னா ம் சார். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகே சார். ஓகே.
ஓகே சார், பிபிடி ஷோ ஆகுதா? ஹலோ, இல்லை சார். இல்லை பிபிடியில் விஎஸ் கோட் ஷோ ஆகுதா? ஆமாம் சார், ஷோ வீஸ் ஷோ. ஓகே, என்ன அப்படின்னா இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த அசெண்டிங் ஆர்டர் என்ன பண்ணும், அசெண்டிங் சர்ட்ன்றது ஓகே. சர்ட்ன்றது என்ன பண்ணா எனக்கு அசெண்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிடும். சரிங்களா? ம். என்ன பண்ணும் அப்படின்னா ம். 1, 2, 5, 8, 9ன்ற மாதிரி வந்துருமா? ஆமாம் இத சார். இந்த மைனஸ் இந்த ஸ்லைஸ் -1 என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ம். ஸ்லைஸ் -1 என்ன பண்ணும் அப்படின்னா, இதை அப்படியே ஓகே. ரிவர்ஸ்ல ம். மாத்திரும். 9, 8, 5, ஓகே. 2, 2, 1 அப்படின்றது என்ன ம். பண்ணும் அப்படின்னா எனக்கு அப்படியே இதை ரிவர்ஸ்ல மாத்திரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அதுக்காக தான் இந்த ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓகே. ஓகே சார். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ம். நெக்ஸ்ட் அரே. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அரே தான் பார்த்தோம், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு பார்த்தோம். ஆமாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ம். எனக்கு 2D அரே, அதாவது வந்து 2D அரே தெரியும்ல, 2D. ஓகே சார். ஒன் டைமென்ஷன் அரே, டூ டைமென்ஷன் அரே. ஆமாம் ஆமாம் சார். ஒன்னு ஆமாம் சார். ஒன்னு ஆமாம். மட்டும் இருந்துச்சுன்னா ஒன் டைமென்ஷன் அரே, டூ மட்டும் இருந்துச்சுன்னா டூ டைமென்ஷன் அரேன்னு தெரியும்ல. ஆமாம் சார். ஓகே, இப்போ என்ன பண்ணா டூ டைமென்ஷன் ம். அரே என்ன பண்ண போறோம்னா நம்ம அசெண்டிங் ம். ஆர்டரா சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. 3, 2, 1 இருக்கு, 6, 5, 4 இருக்கு. ஓகேவா? இது என்ன பண்ணா 1, ஓகே 2, சார். 3, 4, 5, 6 ம். மாத்தணுமா? ஆமாம் சார். ஓகே, இப்போ சேவ் பண்ணி ரன் பண்றேன். அதுக்கு என்ன மாத்தனா np.cert இது என்ன கொடுத்துருக்கோம். இப்போ சேவ் பண்ணி ம். ரன் பண்றேன். இங்க ஆர்டர் பாருங்க, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5, 6 மாறிடுச்சா? ஆமாம் சார். மாதிரி இருக்கு. இது மாதிரினா மல்டி டைமென்ஷன் அரேக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே சார். இதுக்கு SORT சர்ட்ன்ற மெத்தட் தான் என்னன்னா ஒர்க் ஆகுது. சரிங்களா? ம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா இப்போ தான் மேட்ப்ளாட்லிப்புக்குள்ளே போறோம் நம்ம. ஓகே சார். வாட் இஸ் மேட்ப்ளாட்லிப்? ம். பிபிடி ஆகுதா? ஒருத்தங்க ஷோவால் சார். ஓகே ஓகே. பைப்ளாட் இஸ் ஏ மாடல் இன்செட் மேட்ப்ளாட் யூசிங் கிராஃப்ஸ் யூஸ்வலி. அதாவது என்ன அப்படின்னா ம். மேட்ப்ளாட்லிப் யூஸ்டு டு கிரியேட் கிராஃப் யூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், கிராஃப் ரைட் பண்றதுக்கு. அதாவது இப்போ ட்ரேடிங் இருக்குல்ல, ஆமாம் சார். ட்ரேடிங் ட்ரேடிங். ஆமாம் சார். அந்த ட்ரேட்ல சொல்லுங்கள் என்னன்னா சார். ஒரு சார்ட் மாதிரி என்ன அப்படின்னா ஏறும் குறையுமா, அந்த சார்ட் மாதிரி போகுமா. ஆமாம் சார். அந்த சார்ட் போறதுனால தான் என்ன பண்ணா யூசர் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. வெறும் டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மட்டும் முடியுது. எனக்கு 1000s 2000 5000 4000 இருந்துச்சுன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? கண்டிப்பாக சார். அதே இந்த சார்ட் ஏறும் போது குறையும் போது அந்த வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா? ஈஸியாக புரியுது சார். ஆமாம். அதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மேட்ப்ளாட்ன்ற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம ஒரு சார்ட்டே ரைட் பண்றோம். சரிங்களா? ஓகே. ஓகே சார். ஓகே, இதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப்ன்ற ஒரு லைப்ரரி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ம். சரி, ஓகே நான் எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஓகே சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஒன் செகண்ட் சார். ஓகே சார். எடுத்தாச்சா? ஆ எடுத்தாச்சு. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ம். விஎஸ் கோட் ஸ்டோர் பண்றேன். ஓகே சார். விஎஸ் கோட் என்ன பண்ணணும்னா அந்த லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணணுமா? ஆமாம் சார். மேட் பண்ணிடுது. ஆமாம். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி என்னன்னா மை என்விரான்மெண்ட் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால ஆக்டிவேட் பண்ணா போதும் என்விரான்மெண்ட். சரிங்களா? ஓகே சார். ஓகே, என்ன பண்றோம் அப்படின்னா ம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே. git pass x ஓகலாம் டெர்மினல் நியூ டெர்மினல்
ஓகே, என்ன பண்றோம் அப்படின்னா ம் இதை ரன் பண்றோம். ஓகே இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் பைப்ளாட்னு அந்த லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ம் 1 கமா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கமா 2 கமா 3 கமா 4னு வச்சிருக்கோம். ஆமாம். ஒய் ஈக்குவல் டு 10 கமா 20 கமா 25 30ன்னு வச்சிருக்கோம் சரிங்களா. ஆமாம் சார். ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா பிஎல்டி ம் பிளாட்னு இருக்குல்ல, ஓகே. பிஎல்டி டாட் பிளாட்னு இருக்குல்ல, ஆமாம் சார். இந்த பிளாட்ன்றதான் என்ன பண்ணுன்னா சார்ட்டை ரைட் பண்ணும் சரிங்களா. ஓகே. இந்த பிஎல்டின்றதான் என்ன பண்ணும் சார்ட்டை கோடு மாதிரி போட்டு ரைட் பண்ணும். இது பிளாட்ன்ற மெத்தட் தான். ஓகேவா. ஓகே சார். ஓகே. அதுக்கப்புறம் சரி ஓகே, ம் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எடுத்துடுறேன். ம் இதெல்லாம் இப்போ சொன்னா புரியாது. ஓகே, இதை எடுத்துறேன். ஓகே, ம் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ம் சார் பிபிடி ஷோ ஆகுது. பிபிடி தான், ஒரே நிமிஷம் வரேன். ஓகே சார். ஓகே, விஎஸ் கோட் ஆகுதா. ஷோ ஆகுது சார். ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ என்விரான்மெண்ட் ஆல்ரெடி இருக்கிற நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே. சோர்ஸ் மை இஎன்வி ஸ்லாஸ் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்லாஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணால் ஓகே அதை சார். ரன் பண்ணணும். அந்த ஃபைல் நேம் என்ன, மேப் டாட் ஃபைல் நேம். py. ஓகேவா. ஓகே. ஓகே, ரன் பண்ணுறோம். ரன் பண்ணால் எனக்கு மாடூல் நாட் ஃபவுண்ட் எரர்னு வருது. ஏன்னா அந்த லைப்ரரி என்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணவே இல்லை சரிங்களா. ஓகே. ஓகே. ஓகே, இப்போ அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண என்ன கமெண்ட் அப்படின்னா pip install ம் pip install matplotlib matplotlib அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே. எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஸ்டால் ஆகுது ம் சரிங்களா. சார். ஓகே சார். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓகே. என்ன பண்ணோம், ரன் பண்ணுவோம். ரன் பண்ண பைத்தான் மேப் டாட் பின்ற கமெண்ட்டு ரன் ஓகே. பண்ணா ரன் ம் பண்ணிட்டேன். ஓகே சார். attribute error pld dot so attribute error. What is this error? PLD dot. ஓகே, பிஎஸ் கோட் ஆகுதா. ஆமாம் சார். ஷோ ஆகுது. என்னன்னா இந்த பிஎல்டி டாட் ஷோ இருக்கு இல்லையா, ம் அதுக்கு ஸ்பேசஸ் விட்டுறேன். ஸ்பேசஸ் விடாம என்ன ஓகே. பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஓகே சார். கேபிட்டல் வந்து ஸ்மாலா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஸ் சரிங்களா. ஓகே சார். ஓகே. ஓகே, சேவ் பண்ணி ரன் பண்றேன். எனக்கு ஒரு சார்ட் வியூ ஆகுறது தெரியுதா. சார்ட் வியூ ஆகுதா. இல்லை சார். சார்ட் வியூ ஆகுது. ஓகே, ரன் பண்ணிட்டோம். நமக்கு என்னன்னா ரன் ஆகுது. ஒரு சார்ட் மட்டும் வியூ ஆமாம் சார். ஆகுதா. ஆமாம் சார். வியூ ஆகுது. சார்ட் மட்டும் வியூ ஆகுதா.
ஆமா சார். கீழே என்ன அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ம். ஓகே இப்போ என்னன்னா இந்த சார்ட் வியூ ஆகுது ஓகேவா. ஆமா சார். ஓகே இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடியும் விஎஸ் கோட் ஷோ பண்றேன். ஓகே. விஎஸ் கோட் ஷோ பண்ணிட்டேன். ம். இப்போ என்ன அப்படின்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த விஎஸ் கோட க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணேன் ரன் ம். பண்றதை ஸ்டாப் பண்றேன். கண்ட்ரோல் சி கொடுத்தா தான் ஸ்டாப் ஆகும் அந்த சர்வர் ஓகேவா. ஓகே சார். இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு கீபோர்டு இன்டர்பிரேட் எரர் வந்துருச்சு ஓகேவா. ஓகே. நான் மறுபடியும் ரன் பண்றதுனால எனக்கு ரன் ஆகும் ஓகேவா. ஓகே சார். ஓகே. சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இதுல ம். பிளாட் இந்த பிஎல்டி பிளாட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அதை சார்ட்டை ரைட் பண்ணும். இந்த பிஎல்டி ஷோன்றதான் என்ன பண்ணுவோம்னா நமக்கு சார்ட்டை ஷோ பண்ணும் ஓகேவா. ஓகே. ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ம். இதுல டைட்டில் இந்த இது சார்ட்டுக்கு டைட்டில் செட் பண்ண போறோம். எக்ஸ் ம். லேபிள் ஒய் லேபிள் எனக்கு சைடில் எக்ஸ் கீழே வந்து எக்ஸ் லேபிள் சைடில் ஒய் லேபிள் சொல்லிட்டு ஒன்று செட் பண்ண போறோம் ஓகேவா. ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ம். பிஎல்டி டாட் டைட்டில் ம். பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் பிஎல்டி டாட் ஒய் லேபிள் அதுக்கு நம்ம வைக்கிற நேம் லேபிள். ஓகேவா. ஓகே. ஓகே. ஓகே ரன் பண்றேன். ம். எனக்கு ரன் ஆயிடுச்சு. ம். ஷார்ட் வியூ ஆகிற தெரியுதா. ஷார்ட் வரல. ஓகே வருது சார். ஓகே ஓகே இந்த எக்ஸ் லேபிள் அப்படின்னா கீழே உள்ளதா எக்ஸ் லேபிள்னு சொல்லுவோம். சைடில் ஓகே. உள்ளதை ஒய் ஒய் லேபிள்னு சொல்லுவோம் ஓகேவா. ஓகே. இதை வந்து நம்ம அந்த ஒய் லேபிள்குள்ள ஒய் வேல்யூஸ்னு கொடுத்துருக்கனால அந்த ஒய் வேல்யூஸ்ன்ற நேம் வருது. அங்கே நம்ம என்ன நேம் கொடுத்தாலும் இந்த ஒய் லேபிளில் வந்துரு வேல்யூஸ் ஓகேவா. வேல்யூ வந்துடும். ஓகே. ஓகே நெக்ஸ்ட் டைட்டில் அப்படின்னா சார்ட்டுக்கு மேலே வர்றதா நம்ம கொடுக்குற நேம் என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அந்த சார்ட்டுக்கு மேலே அது வந்துடும் சரிங்களா. ஓகே. ஓகே சார். நெக்ஸ்ட் எக்ஸ் லேபிள் இந்த எக்ஸ் வேல்யூஸ் கீழே இருக்கு இல்லையா. ஆமா. கீழே உள்ளதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ் லேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. ம். ஓகே சார். ஓகே இப்படிதான் என்னடா மேட்லாப் யூஸ் பண்ணி ஒரு சார்ட் ஒன்று நம்ம ரைட் பண்ணுவோம் சரிங்களா. ம். சரி சார். சார் சிலிண்டர்னு இது இப்போ நீங்க எந்த ரன் பண்ணும்போது விஎஸ் கோல் சேவ் ஆகலையே இல்லை எப்படி சார்? விஎஸ் கோல தான் சேவ் ஆகுது. அப்படிங்களா? எனக்கு இமேஜ் மட்டும் செப்பரேட்டாக வருதுங்க, அதுக்கோசம் கேட்டாங்க. இல்லை விஎஸ் கோல ஷோ ஆகுது. ஓகே. ஓகே. தனியா இது ஒரு டூல்ல ஷோ ஆகும். ஓகே இப்போ வந்து விஎஸ் கோட் ஷோ ஆகுதா. ஆமாம் சார், ஷோ ஆகுது. விஎஸ் கோட் கீழே என்னோட அந்த டேப்ல ஷோ ஆகுதா கீழே உள்ளது எதுவும். இல்லை சார், அது லாஸ்ட்டாக வந்து பைத்தன் மேப்பு டாட் பிவை அதோட நிற்குது வந்து. ஓ அது மேலே எதுவும் அதுக்கப்புறம் வரல. எதுவும் ஷோ ஆகலையா. ஆமாம் சார், அதுக்கு ஓகே என்னோட அது ஃபுல் மேலே ஷோ ஸ்க்ரீன் ஷோ ஆகுது. ஆகலை. என்ன பண்ணும் அப்படின்னா சைடில் இன்னொன்று வந்து நீங்கள் ரன் பண்ணணும் ஒரு சார்ட் ஒன்று ஓப்பன் ஆகும் உங்கள் டேப் ஒன்று. ஓகே சார். அந்த ஓகே. டேப்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சார்ட்டை நம்ம பார்க்க முடியும். டெர்மினல்லே என்ன பண்ண முடியும்னா அவுட்புட் வராது ஓகேவா. ஓகே சார். ஓகே சார். சரி ஓகே ஓகே. இது மாதிரி என்னன்னா இது ம். ஒரு சார்ட்டோட இது அவ்வளோ. அப்புறம் இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் இந்த சார்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கமா ம். 100ன்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஓகே சார். இங்கேயும் கமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ம். 200ன்னு கொடுக்குறேன் ஓகேவா. ஓகே. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ம். முதல்ல வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் ம். டிஃப்ரென்ஸான சார்ட்டை பாருங்களேன். ஓகே. சார்ட் ஷோ ஆகுதா. ஷோ ஆகுது சார். ஏன்னா முதல்ல வந்ததுக்கு இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா. முதல்ல வேற மாதிரி இருந்துச்சு இப்போ வேற மாதிரி இருக்கா. ஆமாம் சார். ஆமாம் அங்கே நம்ம ஆமாம். கொடுக்குற வேல்யூஸ் பொறுத்தா என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே டிஃப்ரென்ஸ் மாறும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே அதே வரும். மாதிரி ம். ம். இங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா ம். வேல்யூஸை 1 2 3 ம். 4 இருக்கா. ஆமாம் சார். 1 2 3 இங்கே என்ன பண்ணோம்னா 100ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. இங்கே 25 வச்சிருக்கேன். ம். இங்கே 75 வச்சிருக்கேன் ஓகேவா. ஓகே. ஓகே. ஓகே எப்படி ம். இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் ம். அப்படின்னா மறுபடியும் ம். ரன் பண்ணுறேன். ம். ரன் பண்ணேன் அப்படின்னா விஎஸ் கோட் ஷோ ஆகுதா. ஆ ஓகே, இமேஜ் வந்துச்சு. என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு இந்த சார்ட் ஏறுது இறங்கு தெரியுதா. சரி. ஆமாம் சார். இது சரி. மாதிரி தான் என்ன பண்ணணும்னா சார்ட் ஏறும் இறங்கும் ஓகேவா. ஓகே சார். ஓகே. புரியுதா. ஆ ஓகே சார். இதுதான். புரியுது. ஓகே இந்த வேல்யூஸஸ் என்ன ம். கொடுத்தாலும் அந்த சார்ட் லைன் வந்து என்ன பண்ணா பிளாட்ன்றது ஒரு லைன் அவ்வளோதான் ஓகேவா. ஓகே சார். இந்த பிளாட் தான் என்ன பண்ணணும்னா அந்த சார்ட்டை ரைட் பண்ணுது சரிங்களா. ம். ஓகே. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ம். ஓகே இதில் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு சரிங்களா.
ஓகே சார். ஓகே, இப்போ என்ன பண்ணா பிபிடி ஷோ பண்ணுறேன். ம். நெக்ஸ்ட் இதில் உள்ளது பாருங்களேன், பிளாட் அப்படின்னா ட்ரா லைன் கிராஃப். ஓகேவா? ஓகே. பிளாட்ன்ற மெத்தட் வந்து எனக்கு என்ன ட்ரா பண்ணும் சார்ட்டை. டைட்டில்ன்றது ம். என்ன பண்ணணும்னா கிராஃபோட டைட்டில். எக்ஸ் லேபிள் ம். அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோட நேமு. ஒய் லேபிள்னா ஒய் ஆக்சிஸோட நேமு. ஸோ அப்படின்னா டிஸ்பிளே, கிராஃபை டிஸ்பிளே பண்ணுறது. ஓகேவா? ஓகே சார், கொஞ்சம் நிமிஷம் இதெல்லாம் அதை நான் ஸ்பீட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகே. ஓகே சார். எடுத்துட்டீங்களா? ஆமாம். ஓகே, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ம். சார்ட்டோட டைப்ஸ். இதில் நிறைய ஓகே. சார்ட் டைப்ஸஸ் இருக்கு நம்ம, சரிங்களா? நம்ம ஓகே இப்போ சார். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ம். பார் சார்ட் அப்படின்றத ஒன்று பார்க்குவோம். இதுக்கு முன்னாடி பிஎல்டி பிளாட்னு ஒன்று பார்த்தோம். பிளாட்னா ஒன் லைன் மட்டும் தான். இதே பார் ஓகே. சார்ட்னா அந்த பார் சார்ட் எப்படி வரும்ன்றதை நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஓகே சார். ஓகே, இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணா பார் சார்ட்னு கொடுக்குறேன். சார் விஎஸ் கோட் சார் வரும் சார். வேஸ்ட் கொடுத்து ஆகுதா? ஓகே சார், ஷோ ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ம். இம்போர்ட் மேட்ப்ளாலி இப்போ இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே சார். முதல்ல எக்ஸ் ஒய் என்ற ரெண்டு வேரியபிள் வச்சிருந்தோம். இப்போ என்ன வச்சிருக்கோம்னா ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஏ கமா பி கமா சி கமா டின்னு வச்சிருக்கோம். ஆமாம். மார்க்ஸில் வந்து 75 80 65 15 19 வச்சிருக்கோம், சரிங்களா? ஆமாம் சார். இதில் என்ன பண்ணுறோம்னா பிஎல்டி டாட் பாரில் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த ம். பார்ன்றதான் என்ன பண்ணோம் சார்ட்டை ரைட் பண்ணோம். ஓகேவா? ஓகே. பிளாட்ன்றதை ரைட் பண்ணது எனக்கு ஒரு ஒன்லி ஒரு சிங்கிள் கோடு மட்டும் ரைட் பண்ணுச்சு. அதே இந்த பார் ஆமாம். பார் அப்படின்றது எப்படி ரைட் பண்ணுதுன்னு பார்ப்போம், சரிங்களா? ஓகே சார். அதுக்கு என்ன பிஎல்டி டைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்னு வச்சுட்டேன். எக்ஸ் லேபிள் ம். ஸ்டூடெண்ட்னு வச்சுட்டேன். எக்ஸ் ம். லேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இது ஏன்றது ஒரு ஸ்டூடெண்ட், பின்றது ஒரு ஸ்டூடெண்ட், சின்றது ஒரு ஸ்டூடெண்ட், டின்றது ஒரு ஸ்டூடெண்ட், சரிங்களா? ஓகே. ஓகே சார். மார்க்ஸ்ன்றது எக்ஸ் ஒய் லேபிளில் மார்க்ஸ் 74 மார்க்ஸ், 81 மார்க்ஸ், 64 மார்க்ஸ், 91 மார்க்ஸ், சரிங்களா? சார் சின்ன டவுட் வந்து, ஆ சார் இப்போ வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் ஒய்ன்ட்டு நம்ம வந்து அதை வேரியபிள் கொடுத்தோம். ஆ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ன்ட்டு வந்து வேரியபிள் வந்து மாறி இருக்குது. அப்படி வந்து பிஎல்டி ஒய் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் கொடுத்தாக்கா கரெக்டாக வருங்களா? பிஎல்டி எக்ஸ் ஒய், அதாவது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேம் வந்து எக்ஸ் ஒய் இருந்துச்சு வந்து, அதான் எக்ஸ் எக்ஸ் அது ஒன் நம்மளா டூ வைக்கிற த்ரீ நேம் ஃபோர் தான். சொல்லிட்டு. ஓகே. ஓகே சார். இந்த இப்போ எக்ஸ்ஒய் அப்படிங்களா? இந்த எக்ஸ்ஒய் நம்மளா வைக்கிற நேம் தான், சரிங்களா? ஓகே. ஓகே. அதான் சார், இப்போ நேம் வந்து இதுல வந்து மாறி வருதுங்களே, பட் வந்து இதுலயும் வந்து பிஎல்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு மாறணுமா கேட்குறாங்க. வந்து பிஎல்டி ஸ்டூடெண்ட்ஸ் லேபிள் அப்படின்னு சொல்லி மாறணுமா கேட்குறாங்க, வேற ஒன்றும் இந்த இல்லை. பிஎல்டி பார்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே. இங்க என்ன கொடுக்கணும் அதுதான் இந்த சார்ட்ல கொடுக்கணும். நான் பிளாட்ன்றது ஒரு சார்ட். ஓகே, ஒரு சிங்கிள் ஓகே. கோடு மட்டும் தான் வரும், அது ஒரு சார்ட். ஓகே சார். பார்ன்றது ஒரு சார்ட். பார்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஓகே. இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகே, இந்த பார்ன்றது என்ன பண்ணா இதை கொடுத்துடணும், ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ்ன்றதை கொடுத்துரும். இந்த பார் என்ன பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சார்ட்டை ரைட் பண்ணிக்கும். நான் ஓகே ஒன்லி சார். டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, இதை ரன் பண்ணி ஓகே காட்டுறேன். சார். ஓகே சார். சார்ட் வியூ ஆகுதா? ஆமாம் சார், வியூ ஆகுது. அந்த பிளாட்ன்றது வெறும் சிங்கிள் லைன் மட்டும் தான் வரும். பார்ன்றது ம். எனக்கு ஒவ்வொரு பில்லர் மாதிரி வரும். ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகே, இது ஒரு ட்ரேடிங் மாதிரி இருக்கா? ஆமாம் சார். ஏன்றது ஒரு ஸ்டூடெண்ட், பின்றது ஒரு ஸ்டூடெண்ட், சின்ற ஒரு ஸ்டூடெண்ட், டின்ற ஒரு ஏயோட எவ்வளோ ம். மார்க் எவ்வளோன்னா 80 இருக்கு. 80. ஓகே. 80ல் 75 இருந்துச்சு. நெக்ஸ்ட் பியோட மார்க் என்னன்னா 80 இருக்கு. சியோட மார்க் ம். என்ன 60 இருக்கு. டியோட மார்க் ஓகே. 80க்கு மேலே இருக்கு. ஓகேவா? ஓகே. ஓகே சார். இது மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார் சார்ட் ம். ஈஸியாக ம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வரும். புரியுதா? ஓகே சார், புரியுது. ஓகே, இது பார் சார்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சார்ட் அப்படின்னா ம். இந்த முதல்ல பிளாட் பார்த்தோம், இப்போ பார் சார்ட் பார்த்தோம். இப்போ என்ன ம். சார்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கெட்டர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? ஓகே சார். ஸ்கெட்டர் பிளாட்னு சொல்லுவோம். ம். இந்த ஸ்கெட்டர் பிளாட் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா ம். ஓகே, அதே தான் வச்சுருக்கோம். என்ன பண்ணோம் அதே லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டோம். ம். இப்போ எக்ஸில் என்னன்னா வேல்யூ சைஸ் வச்சுருக்கோம். எக்ஸ் வேரியபிள் ஆமா. 5,7,8,7,8,2ன்னு வச்சுருக்கோம். ஆமாம் சார். இப்போ ஒய் ஈக்குவல் டு 99 86 87 88 100ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே. பிஎல்டி ஸ்கட்டரில் என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஓகே. இப்போ இதில் டைட்டில்னா ஸ்கட்டர் பிளாட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, இதை ரன் ஓகே சார். பண்ணுவோம். ம். இதை ரன் பண்ணுவோம். ம். என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்கட்டர் அப்படின்னா ம். எனக்கு ஒவ்வொரு பாயிண்டா வரும். அதாவது
லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு புள்ளி மாதிரி தெரியுமா? ஆமா அது ஷோ சார். ஆகுறது தெரியுதா? ஆமா. என்ன பண்ணுது தெரியுது. அப்படின்னா 100னா 100ல ஒரு பாயிண்ட் தெரியுது, 100க்கு ம். 90க்கு 80க்கு நடுவில் இருந்துச்சுன்னா நான் அதில் ஒரு பாயிண்ட் தெரியுது. ம். எனக்கு நெக்ஸ்ட் அதோட கம்மியெல்லாம் இருந்துச்சோம்னா அதுலனா பாயிண்ட் தெரியுது. ஆமா சார். புரியுதா? ஓகே சார். ஓகே. இப்படிதான் என்ன பண்ணுவோம் ஸ்கட்டர்ன்றது. அதாவது ம். பிளாட்னா சிங்கிள் லைன், பார்னா ஒவ்வொரு ஓகே. பில்லர் மாதிரி வரும், ஸ்கட்டர் பிளாட் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி வரும். சரிங்களா? ஓகே. ஓகே. ஓகே, ஓகே. ம். இது ம். ஸ்கட்டர் பிளாட். ஓகே, இது ஒரு சார்ட்டு. ஓகே சார். ஓகே, விஎஸ் கோட் தான் போயிடுச்சா? ஆமா சார். வேஸ்ட் போயிடுச்சு. ஓகே, ஒரு லோகோ தான் நிமிஷம். இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகே, பிபிடி ஸ்வாகதா. இது விஎஸ் கோட் ஸ்வாகதா. இந்த வேஸ்ட் கொடு. ஆமா விஎஸ் சார். கோட் ஷோ ஆகுது. விஎஸ் கோட் ஸ்வாகதா. ஆமா சார். ஷோ ஓகே ஓகே ஆகுது. ஓகே, விஎஸ் கோட் ஸ்வாகதா. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பை சார்ட்னா என்ன? ஓகே சார். பை சார்ட்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. பி பை சார்ட். இந்த சார்ட்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது பர்சன்டேஜ் பார்க்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் வரும். ஸோ ஓகே, நான் ஓகே சொல்கிறேன். சார். ஓகே, இப்போ என்ன ஓகே. ஓகே. அப்படின்னா சைஸஸ், ம். சைஸ் அதாவது லேபிள்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா லேபிள்ஸ் ஒரு வேரியபிள், அதில் என்னன்னா பைத்தான், ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜேஎஸ் இருக்குது. சரிங்களா? ஆமா சார். இதில் சைஸஸ் வைக்கிறோம். பைத்தானோட சைஸஸ் 40 சைஸஸ், ஜாவாவோட சைஸஸ் 25, சி ப்ளஸோட சைஸஸ் 20, ஜேஎஸோட சைஸஸ் 15 இருக்கு. ஓகேவா? ஆமா சார். இப்போ என்ன பண்ணணும்னா பை ம். சார்ட்டில் ம். சைஸஸ் என்ன பண்ணோம், அந்த சைஸஸ் கொடுத்துட்டோம், ஓகே. லேபிள்ஸ் ஈக்குவல் டு லேபிள்ஸ் கொடுத்துட்டோம். லேபிள் இந்த ஈக்குவல் லேபிள். ஆட்டோ அந்த ஆட்டோ பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பர்சன்டேஜ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ ஓகே இதை சார். ரன் பண்ணாதான் புரியும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ம். சாட்ஸ் ஆகுதா? ஷோ ஆகுது சார். ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் யூசேஜ், அதாவது நம்ம டைட்டில் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் வச்சுருக்கோம், ஓகே. அதனால ஓகே. அப்படி வருது. பைத்தனோட பர்சன்டேஜ் பாருங்க 40% காட்டுதா? ஆமா சார். நெக்ஸ்ட் ம். ஜாவாவோட 25% காட்டுதா? ஆமா சார். நெக்ஸ்ட் சி ப்ளஸ் 20% காட்டுது, ஜேஎஸ் ஓட ம். 50% காட்டுதா? ஓகே. ஓகே, இது எப்படி காட்டுது அப்படின்னா ம். எனக்கு இப்போ ஐயோ ஓகே, விஎஸ் கோட் ஆகுதா? ம். ஆமா சார். ஷோ ஆகுது. ஓகே ஓகே. என்ன அப்படின்னா இந்த லேபிள்ஸ் ம். வந்து எனக்கு எப்படி அந்த லெட்டர்ஸ்லாம் காட்டுதுல, ஆமா சார். அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படின்னா லேபிள்ஸ் ஈக்குவல் டு ம். மறுபடியும் நம்ம லேபிள்ஸை பை சார்ட்ல கொடுக்கவும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே நமக்கு அந்த நேம் எல்லாம் காட்டுது. பைத்தான், ஜாவா அப்படின்ற ஜாவா நேம் சார். எல்லாம் ம். காட்டுது. ஆட்டோ ஆமா பிக்ட் சார். அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் ம். 40% எனக்கு ஆட்டோ பிக்னா இப்போ பைத்தான் வந்து அந்த பர்சன்டேஜில் காட்டணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். ம். ஓகேவா? ஓகே. ஓகே. அதே மாதிரி இந்த பர்சன்டேஜில் வந்தது காரணம்னா இந்த ஆட்டோ பிக்ட் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பர்சன்டேஜில் காட்டுது. ம். ஓகே சார். புரியுதா? பை சார்ட் புரியுதா? புரியுது சார். புரியுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ம். ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம்ன்ற என்ன பண்ணுறோம் அப்படின்னா ம். ஒரு சார்ட் இருக்கு. ஓகே சார். ஓகே, இதுக்கு ஹிஸ்ட்ன்னு மட்டும் தான் கொடுப்போம். சரிங்களா? ஓகே சார். ஹிஸ்டோகிராம் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதை ம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்ஸ் மட்டும் 45, 50, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 19 இருக்கு. ஓகேவா? ஓகே. ஓகே, இப்போ என்னன்னா இதை சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரன் ம். பண்ணுவோம். ம். ரன் பண்ணோம் அப்படின்னா ம். பிபிடி ஷோ ஆகுதான்னு பாருங்க. சரி, அவுட்புட் ஷோ ஆகுதா? இல்ல சார். இல்ல லோகோ இன்னும் வரல. வருது சார். ஓகே, என்ன பண்ணுது சார் அப்படின்னா வருது. நம்ம கொடுத்த ம். எல்லாமே 50, 60, 70, 80, 19 கொடுத்தோமா? ஆமா சார். இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ம். எக்ஸ் ம். எக்ஸ் லேபிள் உள்ள வேல்யூஸஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், பட் ஒய் லேபிள் இருந்து வேல்யூஸஸ் கொடுக்கவே இல்லை. சரிங்களா? கொடுக்கல. ஆமா. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ம். லேபிள் மட்டும்தான் இருக்கு. அப்படின்றனால எக்ஸ் ஓகே. லேபிள் மட்டும் 45, 55, ம். 60, 90 வரைக்கும் என்ன பண்ணா ஒரு ஃப்ளோவாக எடுத்துக்கும் வேல்யூஸஸ். வந்துச்சு. ஓகே. ஓகேவா? இது ஓகே என்ன சார். சொல்லுவோம்னா ஹிஸ்டோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இது மாதிரி இன்னும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப்லாம் இருக்கு அப்படின்னா
ம். இன்னும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு அப்படின்லாம் ம். சொல்றேன் சரிங்களா? ஓகே சார். ஓகே, லைன் பிளாட் பார்த்துட்டோம், பார் சார்ட் பார்த்துட்டோம், ஸ்கட்டர் பை சார்ட் பார்த்துட்டோம், ஹிஸ்டோகிராம் பை சார்ட் ஸ்கட்டர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஏரியா பிளாட். சார் பிபிடி ஷோ ஆகல. ஒரே நிமிஷம், இல்லை இல்லை நம்ம பிபிடி பண்ணல, விஎஸ் கோட் தான். ஓகே ஓகே. ஓகே, இதோட அட்வான்ஸ்டு வந்து என்ன பண்ணுவோம், சிபான்ற ஒரு லைப்ரரி இருக்கு சரிங்களா? ஓகே சார். அதையும் ஒரு தடவை என்ன பண்ணுங்கன்னா விசுவலைசேஷன், அதையும் டேட்டா விசுவலைசேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? ஓகே. அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஓகேவா? ம். ஓகே சார். ஓகே, பெரிய ஏரியா பிளாட்டு. பிளாட்னு ஒன்று இருக்கு. இதில் என்ன பண்ணுவோம்னா ம். இம்போர்ட் matplotlib டாட்ஸ் ஓகே. பை பிளாட் அஸ் plt. நெக்ஸ்ட் x equal to 1, 2, 3, 4, 5 இப்படின்னு வச்சுருக்கோம். y equal to 1, 4, 6, 8, 10ன்னு வச்சுருக்கோம் சரிங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ம். plt டாட்ஸ் plots x, ஒய்ன்னு வச்சுருக்கோம் சரிங்களா? x, ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஓகே. பிஎல்டி பிளாட் என்ன பண்ணால் x, ஒய்ன்னு வச்சுருக்கோம் சரிங்களா? ஓகே சார். fill between x, y. plt டாட்ஸ் fill between x, y. ஓகே, plt டாட் showw. ஓகே, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ம். ரன் பண்ணிட்டோம். இந்த ஓகே. ஃபில் பெட்வின் அப்படின்ற சார்ட் என்ன பண்ணுது பாருங்க. ம். சார்ட்ஸ் ஆகுதா? ஷோ சார். எனக்கு என்ன பண்ணா ஒரு சார்ட் வந்து என்ன பண்ணா ஒரு ஃபில் பெட்வின்னா எனக்கு ஒரு இதுலேருந்து இருக்க வேல்யூஸை ஃபில் பண்ணிடு, அந்த ஸ்பேசஸ் ஃபுல்லுமே ஃபில் பண்ண அப்படின்ற மாதிரி, ஓகேவா? ஓகே ஓகே. இது வந்து ஏரியா பிளாட்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, இது எப்படி வந்து என்னன்னா ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ம். என்ன பண்ணும், எக்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5 இருக்கா? ஆமாம் சார். இதில் 1, இங்கே பாருங்க ஒய் லெவலில் 1, 4, 6, 8, 10 இருக்கா? ஆமாம் சார் சார். இது என்ன பண்ணும் அப்படின்னா 10 வரைக்கும் என்ன பண்ணால் 1லேருந்து 4 போகும், 4லேருந்து 6 ம். போகும், 6லேருந்து 8 போகும், 8லேருந்து 10 போயிட்டோம்னா அந்த ஸ்பேஸ் இதுக்கு கீழே உள்ள ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடும். ஓகே ஸோ ஓகே. இங்கே மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ஷோ ம். பண்ணுறேன். ம். ஃபர்ஸ்ட் என்னன்னா 1லேருந்து ஆரம்பிக்குமா, ஆமாம் சார். 1லேருந்து 2 போகும், ஓகே 2லேருந்து என்ன பண்ணால் இது மாதிரி எனக்கு இப்படியே அதே இதுலேயே போயிட்டு இருக்கும் 9 வரைக்கும், அதாவது 10 வரைக்கும், ஓகேவா? ஓகே ஓகே. போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இதோட வேல்யூஸ் அப்படியே எடுத்துக்கும். ம். புரியுதா? ஓகே சார் ஓகே சார். இந்த ஸ்பேசஸ் என்ன பண்ணோம் ஃபில் பண்ணிக்கும், ஓகேவா? இதை தான் என்ன பண்ண ஓகே சொன்னா சார். ஏரியா பிளாட்னு நம்ம சொல்லுவோம், ம். ம். ஓகேவா? ஸோ ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணலாம், மேட்ப்ளாட்லிப்ல இன்னும் சார்ட்ஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா? ஓகே ஓகே சார். ஓகே, அதெல்லாம் பாருங்க. ம். இன்னொன்று ஸ்டாக் பிளாட். இந்த ஸ்டாக் பிளாட் அப்படின்னா என்ன அப்படின்னா ம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் பிளாட், அதாவது
ஸ்டாக் பிளாட் அப்படின்னு கொடுக்குறோம். இதே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சார்ட்டுக்கு கலர்லாம் கொடுக்கலாம் சரிங்களா. ஓகே சார். ஓகே. இமேஜஸ் வியூ பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் எப்படின்னு பார்த்து ஒர்க் பண்ணுங்க சரிங்களா. சரி சார். ஓகே, டேஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ம். 1,2,3,4,5,6,7,8 அப்படின்னு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. 1,4,5 வந்துட்டு வச்சுருக்கோம். ம். ஈட்டிங் டே வந்து 1,2,4,5 இருக்கு. ஓகே. ஈட்டிங்னு வச்சுருக்கோம். இப்போ ஈட்டிங் டைம்னா ஈக்குவல் டு ம். 2,3,4,4ன்னு வச்சுருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஸ்லீப்பிங் டைம் ஈக்குவல் டு 7, 8, 6, 11, 7 அப்படின்னு கொடுத்துக்கோம். ம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஒர்க்கிங் டைம் எவ்வளோ, ஒர்க்கிங் ஈக்குவல் டு லிஸ்ட்டில் 8, 7, 7, 8, 7 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ம். பிளேயிங் ஈக்குவல் டு 7, 6, 7, 6, அப்படின்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா ஸ்டாக் பிளாட் அப்படின்னு ஒன்று கொடுக்க போகிறோம். ம். பிஎல்டி டாட் ஓகே, என்ன பண்ணணும், லைப்ரரி இன்னும் இம்போர்ட் பண்ணவே இல்லை. ஓகே. இம்போர்ட் பண்ணனா தான் நம்மளால லைப்ரரி யூஸ் பண்ண முடியும். ஓகே சார். இம்போர்ட் ஸ்டாக் பிளாட்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஓகே. இந்த ஸ்டாக் பிளாட்ல தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ம். டேஸ் அந்த வேரியபிள்லாம் ம். நம்ம வச்சிருக்கோம், அந்த வேரியபிளாக கொடுக்க போறோம். ஈட்டிங், ஸ்லீப்பிங், ஒர்க்கிங், பிளேயிங் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஆமாம் சார். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே கொடுத்துட்டு ம். பிஎல்டி டாட் எஸ்கேச் ஸோ அப்படின்னு கொடுக்கணும் சரிங்களா. ஓகே. ஓகே, கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரன் பண்ணுவோம். ம். எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சார்ட் வந்து ம். வியூ ஆயிடுச்சு. ஓகே, சார்ட் ஷோ பண்ணுறேன். சார்ட் ஷோ ஓகே. ஆகுதா? ஷோவாங்க சார். எனக்கு என்ன பண்ணா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சார்ட்டாக எனக்கு ஒன்றா ஷோ ஆகும் சரிங்களா. இப்போ டேசிஸ் ஓகே. எவ்வளோ அப்படின்னா டேசிஸ் எவ்வளோ வரும், ம். அது மாதிரி இதுதான் என்னன்னா ஸ்டாக் பிளாட்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஓகே சார். இதுலேயே ஓகேவா, நம்ம வந்து கலர் மாற்ற முடியாது சார்? கலர்ஸ் எல்லாம் மாற்றலாம் சரிங்களா. கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஓகே. எப்படி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ம். பாருங்க. ஓகேவா. ஓகே. ஓகேவா. பட் ஓகே சார். இப்போதைக்கு ஓகே. மேட்ப்ளாட்லிப்னா நம்ம சார்ட்ஸ் பார்த்துருக்கோம். பை சார்ட்னா என்ன, பார் சார்ட்னா என்ன, ம். ஸ்கட்டர் பிளாட்னா என்ன, ஸ்டாக் பிளாட்னா என்ன, ஏரியா பிளாட்னா என்ன, இது மாதிரி சார்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கு முதல்ல என்ன ஆமாம் சார். பண்ணணும்னா அந்த லைப்ரரியை நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும் சரிங்களா. ம். இன்ஸ்டால் பண்ண ஓகே. மட்டும் தான் என்னால் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த சார்ட்லாம் யூஸ் ம். பண்ண முடியும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், டேட்டா விசுவலைசேஷன்ஸ்க்காக. வெறும் ரா டேட்டாவாக எனக்கு 19, 20 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன்றும் புரியாது. ஜஸ்ட் ஆமாம். சார்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க யூசர். ஓகேவா. கண்டிப்பாக சார். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சார்ட்ஸ் நம்ம மேட்ப்ளாட்லிப் பண்ணுற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறோம். ஓகேவா. ஓ. ஓகே. ஓகே சார். ஓகேவா, சரி ஓகே. சார் இன்னைக்கு கிளாஸ் வந்து ஒரு 45 முடிக்க முடியுமா? புரியல. இன்னைக்கு கிளாஸ் வந்து 45 முடிக்க முடியுமான்ற வந்து ஓகே 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 10:45. ஓகே ஓகே முடிச்சிடலாம். ஓகே ஓகே. ஓகே ஓகே பிபிடி ஷோ ஆகுதா? ஷோ சார். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் என்ன வாட் இஸ் ஃபில்டரிங், இது ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. அப்படியே எடுத்தாச்சு. ஓகே, இதையும் எடுத்துட்டீங்களா ஸ்டார்டிங்? ஆமாம் சார். ஆமாம், இது எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லெஃப்ட். இதை எடுத்துட்டீங்களா? வாட் இஸ் கேன்சல், இது எடுத்தாச்சு சார். ஓகே, இதுவும் எடுத்தாச்சு தானே. ஆ. ஆமாம் ஆமாம், எடுத்தாச்சு. இதெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், இந்த சார்ட் ம். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ம். எக்ஸாம்பிள்ஸ்.
ஓகே கிருஷ்ணராஜ் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஒன் செகண்ட் சார். எடுத்தாச்சா? எடுத்தாச்சு அப்படி இப்போ எடுத்தாங்க. எடுத்தாச்சு. விஎஸ் கோட் எடுத்துட்டீங்களா? பிஎஸ் கூட இல்லை சார், இன்னும் எடுக்கல. சாரி, விஎஸ் கோட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. விஎஸ் கோட் என்ன பண்ணுறோம்னா ம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அந்த என்ன பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஒன் செகண்ட் சார். ஓகே சார், எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? எடுத்தாச்சு சார். ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ம். சார்ட்ஸ். ஓகே இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஒன் செகண்ட். ஓகே சார், எடுத்துட்டேன். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஆ. ஓகே சார். ஓகே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஆ. ஓகே சார், எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? சரி எடுத்தாச்சு. இதை ஒர்க் பண்ணி பாருங்க சரிங்களா? சரி சார். நாளைக்கு வந்து நம்ம கிளாஸஸ் பார்ப்போம். நாளைக்கு வந்து ஒரு கான்செப்ட் பார்ப்போம். நாளையோட என்ன அப்படி வந்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும் நமக்கு இந்த கான்செப்ட். ஓகேவா? ஓகே சார். ஓகே. ஓகேவா? ஓகே, சரி நாளைக்கு ஓகே. வந்து ஃபுல்லாக முடியுதுங்களா? நாளைக்கு பூரா முடியுது. ஓகே ஓகே அதுக்கப்புறம் சார். உங்களுக்கு ஓகே எக்ஸல் சார். ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா டாஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை முடிச்சு டக்குனு குரூப்பில் அப்லோட் பண்ணுங்க சரிங்களா? கண்டிப்பாக சார். ஓகே 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 கிருஷ்ணராஜ். தேங்க்யூ சார். ஓகே ஓகே லீவ் வைக்கலாம்.